ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் மூணுத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் 7 பல் பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய தக்காளி அதையும் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கை கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா இந்த 3 பொடிகளுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூளில் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி காய் வேக விடுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து காய் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எலுமிச்சை சைஸில் புளியை நான் முன்னாடி ஊற வச்சுருந்தேங்க. அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கும், காயும் நல்லா வெந்து வந்திருக்கும். சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. வீடியோ பிடிச்சா சின்ன லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் சேனலில் வீடியோஸ் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சொந்தங்களே, பாய்.